தீபாவளி ஸ்பெஷலா சூப்பர் ஸ்டார் வீட்ல இருந்து நமக்கு ஸ்வீட் கிடைச்சிருக்கு. ஸ்வீட்டுன்னே பலகாரம்னு நினைக்காதீங்க, ஸ்வீட்டான ஒரு இன்டர்வியூ தான் நம்ம ஐஸ்வர்யா தனுஷ் கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. முன்னதா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, உங்க கணவரை பத்தி நிறைய கிசு வருதே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஒரு லாயரோ இல்ல ஒரு டாக்டர் பொண்ணாவோ இருந்திருந்தேன்னா இந்த மாதிரியான ஒரு வதந்திகளை கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பேன். ஆனா நான் பிறந்து வளர்ந்து ஊர்னது எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியில யாரை பத்தி எப்படி பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்பாவை பத்தி கிசு எல்லாம் வரும்போது அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றத பார்த்து வளர்ந்த பொண்ணு நானு. அதனால என்னுடைய கணவர் எப்படின்னு எனக்கு தெரியும். அதனால அவருடைய கிசு பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுஷ பத்தி வந்து கிசுக்கு இந்நேரம் அவரை ரெண்டா உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சோம். ஆனா புஷ்னு போயிடுச்சு. இது புஷ்னு போனா என்ன, இன்னொரு சூப்பரான விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஐஸ்வர்யா தனுஷ் இது வரைக்கும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து டைரக்ட் பண்ணி நம்ம பார்த்திருப்போம், ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்திருப்போம். இப்போ நடிக்கவும் போறாங்க. மீன்குட்டிக்கு நீந்த சொல்லி தரணுமா அப்படிங்கிற மாதிரி நடிப்பு அவங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கும். அந்த வகையில பெரிய பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸோடைய மகள்கள் நடிக்க வந்துட்டாங்க. ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மகள்கள் மட்டும் ஏன் இன்னும் நடிக்க வரல அப்படின்னு பார்த்தா, அவங்க பிஹைண்ட் ஆஃப் த ஸ்கிரீன் ஏகப்பட்ட சாதனைகளை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க ரத்தத்துல ஊறி போயிருக்கிற நடிப்பு அவங்களையும் மீறி இப்போ வெளியில வரப்போகுது. எஸ், ரஞ்சித்தோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் இன்னொரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்துல தான் ஐஸ்வர்யா ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போறாங்களாம். இதையும் ஐஸ்வர்யா தனுஷ் தான் சொன்னாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இது நமக்கு அன்அபிஷியலா வந்த விஷயம். அபிஷியலா வரணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணியே ஆகணும். அது ரைட்டு, ரஞ்சித் கூட இருக்கிற படத்தை நம்ம தலைவர் எப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு கேட்டா, அது எப்படி முடியும்? 2.0 இன்னும் முடியல. அந்த படம் முடியறதுக்குள்ளார தலைவரோட ஹெல்த் செக்கப்புக்காக திரும்பவும் அமெரிக்கா போயிருக்காரு. அவர் அங்க போய் இருந்து செக் பண்ணி ரெஸ்ட் எடுத்து எல்லாம் முடிஞ்சு திரும்பவும் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 2.0 முடிப்பாரு. அது முடிஞ்சாதான் இந்த திரைப்படத்தை பத்தி அபிஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு வரும். இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவுல ஐஸ்வர்யா சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாரையும் ரொம்பவே நெகிழ வைக்குது. என்னன்னா, அப்பாக்கு என்னதான் வேலையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாருன்னா என்னோட பசங்களோட அப்படியே ஐக்கியம் ஆயிடுவாரு. அவங்க 3 பேரும், அதான் தாத்தாவும் பேர பசங்களும் பேசிக்கிறது என்னவோ பயங்கரமான டாபிக்ஸா இருக்கும். நாங்க அதுல இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க அப்பாவை பத்தி மட்டும் சொல்லிட்டீங்களே, உங்க பசங்களோட அப்பாவை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்டதுக்கு, தனுஷ் மட்டும் என்ன, அவரு கிளீனா சொல்லிட்டாரு. வீட்டுல நான் அதிக நேரம் இல்ல, அம்மா தான் அதிக நேரம் இருக்காங்க. அதனால என்ன முடிவா இருந்தாலும் என்னையே எடுக்க சொல்லிடுவாரு. இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியுமா, தனுஷுக்கு சினிமாவை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. ஈவன் செக் புக்கை கூட ஃபில் பண்ண தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். ஹி அப்படிங்கிறாங்க. தனுஷை டேமேஜ் பண்றாங்களா இல்ல தனுஷ் சினிமாவில சூப்பரான ஒரு பெரிய ஐக்கன் அப்படின்னு சொல்ல வராங்களான்றது நமக்கே சின்ன குழப்பமா இருக்கு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ஃபேமிலியை பத்தி போதுங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஐஸ்வர்யா தனுஷும் சினிமா வட்டாரங்களும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இனி நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சூப்பர் ஸ்டார் எப்ப திரும்ப வருவாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறதும் தான் செய்யணும். ஒரு படம் எடுக்க போறதுக்கு முன்னாடியே என்னுடைய கதையை கொண்டு போய் சப்மிட் பண்றேன் சார். அதே ப்ரொடக்ஷனுக்கு மெயில் கொடுத்துருக்கேன். எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 27 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இல்லை, நான் புகார் கொடுத்துருக்கிறது லக்ஷ்மண், பிரபுதேவா மற்றும் ஐஸ்வரி கணேஷ். ஏன்னா இந்த படத்துக்கு யார் இருக்காங்களோ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அவங்க மேலே தான் கொடுத்துருக்கேன்.